இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில, ரஷ்யா இந்த கள நிலவரத்துல பல பகுதிகள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. இத ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புலேருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5, 6 பகுதியிலயாவது ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டாங்க. சில மரவரிசைகளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா? அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்பு சொல்றாங்க. ஆனா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல வந்துருச்சுங்க. ஒரு 60, 70% வந்துருச்சுங்க. பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அது எப்படிப்பா நீ கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னா, அந்த இடத்துலலாம் உக்ரைனியன்ஸ் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ, அத வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கலாம். ட்ரோன்கள பயன்படுத்தி. ஸோ, அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பகுதியில வந்துட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல. அடுத்தது இவனோட ஆர்விக்கா அந்த பகுதியில ரஷ்யர்கள் கொடியவே ஏத்திட்டாங்க. பார்த்துக்கங்கப்பா எங்க கொடி இங்க பறந்துட்டு இருக்குது. வேணா பறிச்சுக்கங்க. இந்த பில்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலேருந்து ஒரு வீடியோ பதிவுல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ, இவனோட ஆர்விக்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதே போல தான் இந்த ப்ராக்ரஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் ஃப்ரீயா உலாத்திட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய தரப்புலேருந்து வீடியோ பதிவு வந்திருக்கு. சைடுல லோட் ஆயிருக்குன்னு தெரியும். ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துலயும் போய் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு கையசைச்சு சில சைகைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மேபி ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவர் அந்த சைன் செய்றதா தான் இருக்கும். பட் ஆனா அங்க ஃப்ரீயா உலாத்திட்டு இருக்கிறத வச்சு தெரியுது. ப்ராக்ரஸ்க்குள்ள ரஷ்ய வீரர்கள் முழுவதும் வந்துட்டாங்க. கிளீனிங் ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ பெருமளவுல இந்த ஆர்ச்சர் ட்ரெயினியாவ பிடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது தெரியுது. வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க பல பகுதிகள்லயும். இது களத்துல இருக்கக்கூடிய நிலவரம். அடுத்தது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இவனோ ஃப்ராங்கா. இவனோ ஃப்ராங்காவுக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில ரஷ்ய தரப்புல ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருப்பாங்க போல தெரியுது. இதோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால உக்ரைன் அந்த பக்கத்துல ஆர்ட்டிலரி ஷெல்லிங் ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமான தீ விபத்து. அந்த காடே வந்து பார்த்தீங்கன்னா, பத்திக்கிட்டு எரியறது போல காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதல் வந்து வீரியம் புரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் ஆயுதத்த குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு வர இன்டெலிஜென்ஸ் தகவல் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த பகுதியில மேபி டாக்மேக்ல அதிகமான ரஷ்யன்ஸ குமிக்கலாம். இந்த ஜாப்ரோசியா பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி பாசிபிளி இருக்கலாமோ அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இது போல தீ எப்படிப்பா பத்தி எரியும்? அந்த இடத்துலாம் ஆயுதம் இருக்கு. தாக்குதல் பண்றாங்க. வெடிச்சு சிதறும். ஒரு காடே பத்தி எரியற அளவுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விதான். ஏன்னா சமீப காலமா இந்த உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய காடுகள், சமீபத்தில இந்த ட்ரிபோர்வா காடு கூட தீப்பிடிச்சு எரிஞ்சது இல்லையா? ஸோ அத உக்ரைனியன் சாதகமா பயன்படுத்தி முன்னேறிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இது போல காடுகள் தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல தான் அந்த கேட்டகரியில தான் இதுவும் சேர்ந்திருக்கு. இருக்கக்கூடிய கிளைமேட் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுல பார்த்திருப்போம் இல்லையா? அதிகமான உஷ்ணநிலை இப்போ உக்ரைன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அத தனக்கு சாதகமா பயன்படுத்தி மேபி ஏதோ ஒரு ஆயுதத்த, ஏதோ ஒரு கெமிக்கல் வெப்பன உக்ரைன் பயன்படுத்தலாம். அதனால இது போல காடுகள் தீப்பத்தி எரியுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. இது போல வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. மேபி பாசிபிலி ரஷ்ய தரப்புலேருந்து ஏதாவது ஒரு ப்ரூஃபோட ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரஷ்யன் சோர்ஸ்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. அந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஃபாரஸ்ட்டா இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான வெப்பநிலை இருக்கிற அந்த சமயத்துல வெப்பன பயன்படுத்தி தாக்குதல் பண்றாங்க. சில நிமிஷங்கள்ல அந்த அட்டாக் நடந்த சில நிமிஷங்கள் அதனால சேதம் எதுவும் பெருசா ஏற்படுற மாரி இல்ல. அட்டாக் நடந்த சில நிமிஷங்கள் கழிச்சு திடீர்னு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. சம் கெமிக்கல்ஸ பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ரஷ்ய தரப்புலேருந்து ஏதோ ஒரு ஆதாரங்களோட குடுக்குறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த பதிவுல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா இது போல விஷயங்கள்லாம் அடிபட்டுட்டு இருக்கு. பேச்சுக்கள்லாம் அடிபட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். விழிப்புணர்வுக்காக தான். புரியுதுங்களா? யாராவது சொன்னாங்கன்னா எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். இது ரூமரு அப்படிங்கிறது போல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றது. அது மட்டும் இல்லாம இது போல அந்த தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா? இதே இதே ஜாப்ரோசியா பகுதியில கொஞ்சம் கீழ தண்ணி வந்தீங்க அப்படின்னா, பலோக்கி, வொர்சன்சங்கா பேர் கொஞ்சம் கட்டால இதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி தான். ஒரு மரவரிசை. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஆயுதங்கள பதுக்கி வச்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சு அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இப்படிதாங்க நடக்கும். இதனால அந்த காட்டு தீ வந்து இது வந்து உக்ரைன் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ தான். இதுபோல தீ பரவும் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இம்மீடியட்டா அணைச்சிருவாங்க. பட் ஆனா அது இந்த அளவுக்கு நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் வருது. இதத்தான் வந்து அவங்க குற்றச்சாட்டுகளா வைக்கிறாங்க. அடிப்படையா வச்சு வைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதனால இது போல காடுகள் தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிறத ஃபர்தரா ஏதாவது வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ட்ராஸ்க் சிட்டிக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் எடுத்திருக்கிறாங்க. இந்த ட்ராஸ்க் சிட்டிக்குள்ள எப்படி இருக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது போல. வெறிச்சோடி தான் இருக்கு. பல பில்டிங் ஆல்ரெடி தரமட்டம் ஆயிருச்சு. போர் சூழல் உருவாகிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு.
ஸோ ரஷ்ய வீரர்கள் பெருமளவில் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த ட்ராஸ்க்ன்றது ஒரு மிகப்பெரிய சிட்டி. அதோட என்ட்ரன்ஸில் ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க. இன்னும் சில கிலோமீட்டர் தொலைவு தான். ட்ராஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா, ட்ராஸ்க்கை மட்டும் உக்ரைனியன்ஸ் இழந்துட்டாங்கன்னா, இந்த பக்முட் ஆத்விகாக்கு அடுத்தபடியாக இந்த ட்ராஸ்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சிட்டி உக்ரைனியன்ஸ் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல். இந்த பகுதியில் தான் சமீபத்தில் இந்த வீரர்களை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. 45வது மெக்கானிஸ் பிரிகேடு, அப்புறம் 24வது மெக்கானிஸ் பிரிகேடு, இந்த ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க செசிவியாருக்கு எங்கேயும். ஏன்னா செசிவியார் இது வந்து பக்கம் தான். ஸோ மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ்லாம் ஒபே பண்ண மாட்டேறாங்க. சில ஆளுங்களாம் காணாமல் போயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையினால பேலன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீரர்களை கர்கிவ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது போல் சூழல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரீட்ஸை பார்க்கும்போதே தெரியுது டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ரஷ்ய வீரர்கள் வேகமாக முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுவது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ ட்ராஸ்க்கு தான் அடுத்த மிகப்பெரிய இலக்காக இருக்க போது ரஷ்யாவுக்கு முன்னேறி வரதுக்கு. அதே போல் சிவர்ஸ்க்கு அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மேபி பல இடங்களில் தாக்குதல் பண்ணும்போது இந்த கிரமட்டாஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த சிவர்ஸ்க்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான ரஷ்ய வீரர்கள் குமிஞ்சிருக்கலாம். டார்கெட் இதுவாக இருக்கலாம்னு யோசிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு கீழே இருக்க பகுதி தான் இவனோடார்விகா. அந்த இடத்துலையும் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிருக்கிறாங்கன்னா எதுதான் அவங்களோட ஆக்சுவல் டார்கெட் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஏன்னா சுமி பகுதியில் அதிகமான டிப்ளாய்மெண்ட் இருக்குது. எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து சில பகுதிகள்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது கர்கிவ் பகுதியில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது டொனஸ்க் பகுதியில் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த ஆத்விகா பகுதியில் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஜாப்ரோசிஷியாவில் ஒரு அட்டாக் நடக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட பிளான் என்னவா தான் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வின்டர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்ஸ் இந்த இடத்துல பெருமளவு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனியன்ஸே சரண்டர் அடைஞ்சிருவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு எதிர்நோக்கி ரஷ்யா வெயிட் பண்ணுறாங்களா? இல்லை பெருமளவில் உண்மையாலுமே ஒரு லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும், சில மாதங்களில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் சமீபத்தில் இப்போ இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அடுத்த பீஸ் சமிட்டில் ரஷ்யா கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படிங்கிறது போல். எப்படிங்க ஒன்றும் புரியலையே. ரஷ்யா வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த பீஸ் சமிட் பாசிபிளி சவுதியிலேயே நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருக்கலாமோ ஒரு வேளை ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து. ஏன்னா சவுதி தரப்புலையும் ரஷ்யா தரப்புலையும் பேசியிருந்துக்கிறாங்க. திரும்பி ஆயில் கட்டை பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. நடக்கும்போது திரும்பி பெட்ரோல் விலைகள்லாம் ஏறும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. நம்மளுக்கு வராது பாசிபிளி, மற்ற நாடுகளுக்கெல்லாம் அதிகமான பெட்ரோல் விலைகள் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில் சவுதி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடுவாங்களா ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கப்புறம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாமே அசம்ஷன் தான். பலருக்கும் பல வகையான கருத்துக்கள் இருக்கும். ஸோ அது போல கருத்துக்கள் தான் இதுவும் ஒரு கருத்து. இப்போ நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ரஷ்ய வீரர்கள்லாம் அப்படியே ஒரே குசியில் மிதக்குறாங்க. ஏன்னா இது ஒரு ஜாக்பாட் கொடுக்குறதையும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதுமாங்க. இது வந்து வேற மாதிரியான டீலுங்க, சான்ஸே இல்லை. இந்த டீலை கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஆசையாக இருக்குது போயிடலாமா அப்படிங்கிறது போல். காரணம் என்னென்னா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு F-15 F-16 எந்த விமானமாக இருந்தாலும் சரி, ஒரு விமானத்தை சுட்டிங்கள் அப்படின்னா 15 மில்லியன் ரூபல்ஸ் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. டடடா என்ன ஒரு ஜாக்பாட் ஆஃபர்ப்பா. எல்லாரும் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல. ஏங்க தந்துருங்க, தயவு செஞ்சு உக்ரைனுக்கு F-16 தந்துருங்க ப்ளீஸ் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலேருந்து வேண்டுகோள்கள் வச்சு பல வீடியோ பதிவுகள் அமெரிக்காவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. எங்க பைடன் அவர்களே, உங்களுக்கு வேணுங்கதெல்லாம் செஞ்சு தரோம், உங்களுக்கு வேணா கமிஷன் தரோம், தயவு செஞ்சு கொடுங்க, கொடுத்து விடுங்க தயவா. ஏன்னா ஆபரகாம் டேங்க் வர தர மாட்டேங்க. சமீபத்தில் ஒரு 15-20 நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் ஆஹா ஆஹா ஆஹான்றது போல இந்த ஆச்சரிய ட்ரெயின்லேருந்து முன்னேறி வந்துட்டு இருந்தாங்களா. இப்போ இந்த ப்ராக்ரஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த நோவோசெல் கப்பர்ஷா அந்த இடத்துல 7வது ஆபரகாம் டேங்க் ஒன்று பார்த்து அதை அடித்ததா ஒரு வீடியோ பதிவு வந்திருந்தது. பார்க்கும்போது ஒரு ஜாக்பாட் ஆஃபர் அந்த ஒரு நபருக்கு கிடச்சிது இல்லையா. அது போல் காட்டுங்கப்பா, எங்கே காட்டுங்க, கண்ணில் காட்டுங்க அப்படிங்கிறது போல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் யூஸ் பண்ணுங்க. ரஷ்ய வீரர்கள் பாவம் கெஞ்சுறாங்க பாருங்க. எத்தனை நாள் தான் கெஞ்சது, அவங்களும் எடுத்து வெளியே கொண்டு வாங்க. ரஷ்ய வீரர்களுக்கு காட்டுங்க. 15 மில்லியன் ரூபல்ஸ் அவங்களுக்கு வேணுமா வேண்டாமா சம்பாதிச்சு கொடுங்க. ஏன்னா அவங்ககிட்ட கேளுங்க, கமிஷன் தருவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் இது உள்ள வந்து தலைகளாக பிரச்சனையை மாற்றி விட்டுச்சுன்னா சொல்லி முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்படி நம்ம யோசிக்கணும்.
இது வேற லெவலான ஒரு ஆஃபரா இருக்கு. ஏங்க என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? அப்படிங்கிறது போல நம்மளுக்கே யோசிக்க தோணுது. ஏன்னா பெருமளவுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. நம்ம காசுக்கும், அவங்க காசுக்கும். ரூ. 1க்கு என்ன 96 பைசா நம்மளோட காசுன்னு நெனைக்கிறேன். நம்மளோட காசு கூட ரஷ்யாவோட இது கம்பேர் பண்ணும்போது. ஏங்க குடுங்கங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிறது போல இருக்கு ரஷ்ய வீரர்களுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. அப்புறம் இதே போல இன்னொரு வீடியோ பதிவு இப்போ சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு ஏவியேஷன் புரொடக்ஷன் பிளான்ட். இந்த பிளான்ட்ட அமூர் ஏவியேஷன் பிளான்ட். இப்போ அவங்க தரப்புலேருந்து ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு. என்னன்னா, அது ஆரம்பிச்சு 90 வருஷம் ஆயிடுச்சுங்க. நாங்க இந்த விமானங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சது வந்து 90 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சு 90 வருஷங்கள் ஆயிடுச்சு. சில பல பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த MiG-17, Su-17 இது போல பல விமானங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் Su-35 அப்புறம் Su-57 ரக விமானங்களை தயாரிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறது போல அவங்களோட குஜால தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போல விஷயங்கள் வெளியே வருது. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ரஷ்யா மேலே என்னதான் சாங்ஷன் போட்டாலும் அவங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸும் சரி, ஆர்மி காம்ப்ளெக்ஸும் சரி, எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஃபுல் ஸ்விங்கில் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வார் மிஷின் தான். அவங்களோட வேணுங்கிற போருக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. Su-57 ரக விமானம் அப்புறம் Su-35S ரக விமானங்கள் செய்கிறாங்க அப்படின்னா கூடிய விரைவில் அடுத்தடுத்த பேட்ஜுகள் ரஷ்யாவோட இராணுவத்துக்கு கொடுக்கப்படும். ஸோ அதை பயன்படுத்தி அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்படக்கூடிய, அமெரிக்கான்ட்டு இல்லை மேற்குலக நாடுகளால் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த F-16 இந்த F-15 ரக விமானங்கள்லாம் போட்டு தள்ளதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாரோட ஏவியேஷன் பெஸ்ட்டு அப்படிங்கிறது போல் உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய மேற்குலக நாடுகளோட ஃபைட்டர் ஜெட்ஸா ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் பெஸ்ட்டா, இந்த வேர்ல்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.